ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓட்ஸ் தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை நைட் டின்னராகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 125 ml ஆஃப் ஓட்ஸ் போட்டிருக்கேன். இது 2லேருந்து 3 தோசை வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது தண்ணி ஊற்றி ஒரு 10 minutes ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊறினதும் அதை 2 times வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் நம்ம இந்த ஓட்ஸை சேர்த்துக்கலாம். ஓட்ஸை சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது நம்ம இப்போ நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. லைட்டாக கொரன்னு இருக்கும், அப்போ தான் தோசை நல்லாயிருக்கு. இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ, வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கட்டியாக தான் இருக்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு அடை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா வரும். இப்போது ஒரு தோசைக்கல் வச்சுட்டு ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கல் நல்லா காஞ்சதும் நல்லா ஒரு அடை மாவு மாதிரி தோசை விட்டுக்கலாம். இது ஓட்ஸ் மாவு குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதனால் ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்ல லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ஸ்பீடாக வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். அதனால் இன்கேஸ் இந்த தோசை வரலைன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் ஆஃப் ரவை சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா 5 minutes குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்தி. இது நீங்கள் அப்படியே வெறுமனையாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா சட்னி சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்லாம். பார்க்குறதுக்கு நல்லா அடை மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், எக்ஸ்ட்ரா கிரேவிங்க்கு போகாமல் இருக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ஒரு டச் பண்ணி விடுங்க. இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ணி போடுறேன். தேங்க்யூ.